J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone Chapter 17 The Man with Two Faces. அங்க இருந்தது குவிரில். நீங்களா அப்படின்னு கேட்ட ஹாரிக்கு ஆச்சரியத்துல மூச்சே அடைச்சு போயிடுச்சு. குவிரில் ரொம்ப நிதானமா சிரிச்சாரு. அவரோட முகத்துல இப்ப எந்த நடுக்கமும் இல்ல. நான் தான் அப்படின்னு ரொம்ப சாந்தமா சொன்ன குவிரில், நான் உன்னை இங்க சந்திப்பனோ மாட்டனோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பாட்டர். ஆனா நான் ஸ்னேப்னு நினைச்சேன். யாரு, செவரஸா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப சத்தமா சிரிச்ச குவிரிலோட குரல்ல இப்ப எந்த திக்கி திணறலும் இல்ல. மாறா வார்த்தைகள் ரொம்ப நேர்த்தியா தீர்க்கமா வந்தது. ஆமா, செவரஸ பார்க்க அப்படிதான் தோணி இருக்கும்ல. ரொம்ப வளர்ந்து போன வவ்வால் கணக்கா அவரு சுத்தி வந்துகிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே உபயோகமா தான் இருந்தது. அவர் பக்கத்துல இருக்கிறப்போ யாராவது இந்த பாவப்பட்ட திக்கி திணற ப்ரொஃபசர் குவிரில சந்தேகப்படுவாங்களா? ஹாரியால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இது உண்மைதானா? இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனா ஸ்னேப் என்ன கொல்ல பார்த்தாரே அப்படின்னு அவன் கேட்டதும், நோ 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 நோ, நான் தான் உன்னை கொல்ல பார்த்தேன். குவிடிச் மேட்ச் அன்னைக்கு ஸ்னேப் மேல நெருப்பு வைக்கிற அவசரத்துல ஓடின உன் ஃப்ரெண்ட் மிஸ் கிரேஞ்சர் எதிர்பாராத விதமா என் மேல மோதுனதால உன்கிட்ட இருந்த என்னோட ஐ கான்டாக்ட் துண்டிக்கப்பட்டுருச்சு. இன்னும் சில வினாடிகள் கிடைச்சிருந்தா எப்படியாவது உன்னை அந்த ப்ரூம்ல இருந்து நான் தள்ளி விட்டுருப்பேன். அவ்வளோ ஏன், உன்னை காப்பாத்துறேன்ற பேர்ல இந்த ஸ்னேப் போட்ட எதிர்மந்திரத்தை கூட நான் எப்படியாவது சமாளிச்சிருப்பேன். ஸ்னேப் என்ன காப்பாத்த முயற்சி பண்ணாரா? நிச்சயமா அப்படின்னு குவிரில் ரொம்ப நிதானமா பதில் சொன்னாரு. பின்னையே அவரு உன்னோட அடுத்த குவிடிச் மேட்ச்க்கு ரெஃப்ரியா வரேன்னு சொல்ல போறாரு. மறுபடியும் நான் மந்திரம் எதுவும் போடுறேனான்னு உறுதிப்படுத்திக்கதான். அவர் அவ்வளோலாம் கவலைப்பட்டிருக்கவே தேவையில்லை. டம்பிள்டோர் மேட்ச் பார்க்க வந்திருக்கிறப்ப அவர் முன்னாடி என்னால என்ன பண்ணிட முடியும்? மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் ஏதோ கிரிஃபண்டார் ஜெயிக்கிறதா அவர் தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காருன்னு அவரை தப்பா வேற நினைச்சுக்கிட்டாங்க. அனாவசியமா அவர் பேரை வேற கெடுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய நேர விரையும். அவ்வளோக்கு அப்புறமும் இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை கொல்ல போறேன்னு தெரியாம குவிரில் ஒரு சொடுக்கு போட்டதும் காத்துல இருந்து ஏதோ கயிறு முளைச்சு வந்து ஹாரியை சுத்தி இறுக்கமா கட்ட ஆரம்பிச்சது. ஹாலோவின் அன்னைக்கு நைட்டு அந்த கல்லை எது பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்கூலையே சுத்தி சுத்தி வந்தா நீ அங்கேயும் வந்துட்ட. அப்போ நீங்க தான் பூதத்தை ஏவி விட்டதா? ஆமா, பூதங்கள் விஷயத்துல எனக்கு தனித்துவமான சக்திகள் உண்டு. முந்தின அறையில நீயே அதை பார்த்திருப்பியே. எல்லாரும் பூதத்தை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த அதே நேரம் ஏற்கனவே என் மேல சந்தேக கண்ணோட இருந்த அந்த ஸ்னேப் நேரா என்னை தேடிக்கிட்டு 3rd ஃப்ளோருக்கே வந்து சேர்ந்துட்டாரு. நான் ஏவி விட்ட பூதம் உன்னை சாகடிக்க தவறுனதோட இல்லாம அந்த 3 தலை நாயும் ஸ்னேப் காலை முழுசா துண்டாக்காம அறகுறையா கடிச்சு விட்டுருச்சு. நீ இப்போ அமைதியா இரு பாட்டர். நான் இந்த அற்புதமான கண்ணாடியை கொஞ்சம் ஆராய வேண்டி இருக்கு. அப்பதான் ஹாரிக்கு தெரிஞ்சிச்சு குவிரில் பின்னாடி இருக்கிறது என்னன்னு. அது அந்த மிரர் ஆஃப் எரிசிட். இந்த கண்ணாடியை வச்சுதான் அந்த கல்லை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முணுமுணுத்தபடியே அதோட ஃப்ரேமை தட்டி தட்டி பார்த்து சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு. நீ ஏதாவது ஒரு புது திட்டத்தோட டம்பிள்டோர் வந்து உன்னை காப்பாத்துவாருன்னு நம்பிக்கிட்டு இரு. ஆனா அவரு தான் லண்டன்ல இருக்காரே, அவர் இங்க வந்து சேர்றதுக்குள்ள நான் ரொம்ப தூரம் போயிருப்பேன். குவிரிலோட கவனத்தை முழுசா அந்த கண்ணாடியிலேயே செலுத்த விடாம அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஹாரி யோசிச்சான். ஆனா நான் உங்களையும் ஸ்னேப்பையும் ஃபாரஸ்ட்ல பார்த்தனே அப்படின்னு ஹாரி கேட்டதும், ஆமா அப்படின்னு அந்த கண்ணாடியே சுத்தி வந்தபடி குவிரில் ரொம்ப அலட்சியமா பதில் சொன்னாரு. அந்த சமயம் நான் என்ன பண்றேன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எவ்வளவு தூரம் எனக்கு விஷயம் தெரியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க வந்தாரு. அவருக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம் தான். எப்ப பார்த்தாலும் என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே. ஆனா அவரால் அது எப்படி முடியும்? லார்ட் வால்டமோர்ட் என் பக்கம் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே குவிரில் அந்த கண்ணாடியோட பின்பக்கத்துல இருந்து முன்னாடி வந்து ரொம்ப ஆர்வமா அதை பார்த்தாரு. நான் அந்த கல்லை பாக்குறேன், அதை என் மாஸ்டருக்கு பரிசளிக்கிறேன். ஆனா அது எங்க இருக்கு? ஹாரி தன்னை கட்டியிருந்த கயிறோட போராடிக்கிட்டு இருந்தான். ஆனா எந்த பலனும் இல்ல. எப்படியாவது குவிரிலோட முழு கவனத்தையும் கண்ணாடியில செலுத்த விடாம பாத்துக்காம முயற்சி பண்ணனான். ஆனா ஸ்னேப் எப்பவுமே என்ன வெறுத்தாரே. ஓ ஆமா, அவர் அப்படிதான் பண்ணி இருப்பாரு. அவர் ஹாக்வர்ட்ஸ்ல உன் அப்பா கூட ஒன்னா படிச்சாருன்னு உனக்கு தெரியும் தானே? அவங்க 2 பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க வெறுத்தாங்க. அதுக்காக அவர் ஒன்னும் நீ சாகணும்லாம் நினைக்கல. ஆனா சில நாளைக்கு முன்னாடி நீங்க தேம்பி எழுத சத்தம் எனக்கு கேட்டது. நான் ஸ்னேப் தான் உங்களை மிரட்டுறாருன்னு நினைச்சேன். முதல் தடவையா குவிரிலோட முகம் பயத்துல வெட்டி இழுத்தது. சில நேரங்கள்ல என்னோட மாஸ்டரோட அறிவுறுத்தல்களை கேட்டு நடக்கிறது எனக்கு சிரமமா இருக்கும். அவர் ஒரு மாபெரும் மந்திரவாதி. ஆனா நான் ரொம்ப பலவீனமானவன் இல்லையா? அப்போ அவர் உங்க கூட கிளாஸ் ரூம்ல தான் இருந்தாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஹாரி ரொம்ப அதிர்ச்சியா கேட்டான். அவர் என் கூடவே தான் இருக்காரு, நான் எங்க போனாலும் அப்படின்னு குவிரில் ரொம்ப அடக்கமா பதில் சொன்னாரு. இந்த உலகம் முழுசும் நான் பயணம் பண்ணி சுத்தி வந்தப்ப நான் அவரை சந்திச்சேன். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம முழுசா பைத்தியக்காரத்தனமான யோசனைகளோட இருந்த ஒரு முட்டாள் இளைஞன்னா. நல்லது கெட்டதுன்னெலாம் எதுவுமே இல்லை, சக்தி மட்டும்தான். முக்கியமா பலவீனமானவங்க தேட வேண்டியது. அப்பையிலிருந்து நான் அவருக்கு விசுவாசமா சேவை செய்யறேன். ஆனா நானும் அவரை பல சமயங்கள்ல கைவிட்டிருக்கேன். அந்த சமயங்கள்ல எல்லாம் அவர் என்கிட்ட கடுமையாதான் நடந்துக்க வேண்டி இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன குவிரிலோட உடம்பு சட்டுன்னு நடுங்குச்சு.
அவர் தவறுகளை லேசில மன்னிக்க மாட்டாரு. நான் கிரிங்காட்ஸ்ல இருந்து ஸ்டோனை திருட தவறுனப்போ அவர் ரொம்பவே எரிச்சல் அடைஞ்சிட்டாரு. அப்ப என்ன தண்டிச்சதோட மட்டும் இல்லாம என் கிட்டவே இருந்து என்ன கண்காணிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன குரிலோட குரல் சட்டுன்னு அமைதி அடைஞ்சிச்சு. அப்போ ஹாரிக்கு தான் டயகோனாலி போனப்போ எந்த அளவுக்கு நாம விவரம் புரியாம இருந்திருக்கோன்ற விஷயம் ஞாபகம் வந்தது. லீக்கி கால்ரன்ல அவன் குரில சந்திச்சதோட மட்டும் இல்லாம அவர்கிட்ட கைய வேற குலுக்கி இருக்கான். குரில் தனக்குள்ளேயே ஏதோ சபிக்கிற மந்திரங்களை உச்சரிச்சபடியே இருந்தாரு. எனக்கு இது புரியல. ஸ்டோன் மிரர்க்குள்ள இருக்கா? அப்ப நான் இதை உடைக்கணுமா அப்படின்னு குரில் தனக்குள்ளேயே முனகிக்கிட்டு இருந்தப்போ ஹாரியோட மூளை வேகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சது. தனக்கு இந்த உலகத்திலேயே இப்ப முக்கியமான விஷயம் எதுன்னு அவன் யோசிச்சான். குரிலுக்கு முன்னாடி அந்த கல்லை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நாம இப்ப அந்த மிரரை பார்த்தா நாம அதை கண்டுபிடிக்கிறத அதுல பார்க்க முடியும். அப்படின்னா அந்த ஸ்டோன் எங்க மறைஞ்சிருக்குங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத பத்தி குரிலுக்கு தெரிய வராம எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி போறது? அவன் இடது பக்கமா நகர்ந்து குரில் கண்ணுல பற்றாம கண்ணாடி முன்னாடி போக முயற்சி பண்ணனான். ஆனா அவன் காலை சுத்தி இருந்த கயிறு ரொம்ப இறுக்கமா இருந்ததால தடுமாறி கீழே விழுந்துட்டான். ஆனா குரில் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவர் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த கண்ணாடி என்ன பண்ணும்? இது எப்படி வேலை பார்க்கும்? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர். அப்போதான் ஹாரிய பயமுறுத்துற விதமான ஒரு குரல் கிட்ட இருந்து பதில் வந்தது. ஆனா அந்த குரலும் குரில் கிட்ட இருந்தே வந்த மாதிரி தான் இருந்தது. யூஸ் த பாய், யூஸ் த பாய் அப்படின்னு. சட்டுன்னு குரில் ஹாரிய சுத்தி வந்து எஸ் பாட்டர் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கைய ஒரு தடவை தட்டுனதும் ஹாரிய கட்டிருந்த கயிறு கழண்டு கீழே விழுந்தது. ஹாரி மெதுவா எழுந்து நின்னான். இங்க வா அப்படின்னு குரில் மறுபடியும் கூப்பிட்டாரு. கண்ணாடிய வந்து பாரு, உனக்கு என்ன தெரியுதுங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்றத கேட்டு ஹாரி அவரை நோக்கி நடந்து போனான். நான் பொய் சொல்லணும் அப்படின்னு ஹாரி தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்தான். நான் அதை பார்க்கணும், ஆனா பொய் சொல்லணும், அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி நினைச்சிட்டு இருந்தப்பவே குரில் ரொம்ப நெருக்கமா வந்து ஹாரி பின்னாடி நின்னாரு. குரிலோட டர்பன்ல இருந்து வந்த ஏதோ ஒரு வினோதமான வாடைய ஹாரி உணர்ந்தான். கண்களை மூடி கண்ணாடி முன்னாடி போய் நின்னு மறுபடியும் கண்களை திறந்து பார்த்தான். முகம் வெளுத்து பயந்து போன தோற்றமா முதல்ல அவனோட பிம்பம் தான் அந்த கண்ணாடியில தெரிஞ்சது. சில வினாடிகள் நேரத்திலேயே அவனோட பிம்பமே அவனை பார்த்து மெல்லமா சிரிச்சது. கண்ணாடியில தெரிஞ்ச அவனோட பிம்பம் கைகளை பாக்கெட்குள்ள விட்டு ரத்த சிகப்பான அந்த கல்லை பாக்கெட்குள்ள இருந்து வெளியில எடுத்தது. ஒரு தடவை ஹாரிய பார்த்து கண்ணை இமைச்சு காமிச்சிட்டு மறுபடியும் கல்ல பாக்கெட்குள்ளேயே ஹாரியோட பிம்பம் போட்டுக்குச்சு. கண்ணாடியில தெரிஞ்ச அதே போலவே ஹாரி இப்போ தன்னோட பாக்கெட்ல உண்மையாவே கனமா எதையோ உணர்ந்தான். எப்படியோ நம்ப முடியாத வகையில ஹாரிக்கு அந்த கல்லு கிடைச்சிடுச்சு. வெல் அப்படின்னு சொன்ன குரில் என்ன பார்த்த அப்படின்னு பொறுக்க முடியாம ஹாரி கிட்ட கேட்டாரு. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்ட ஹாரி, நான் நானே டம்பிள்டோர் கூட கை குலுக்கிறத பார்த்தேன். நான் கிரிஃபிண்டோர் ஹவுஸ் கப் வின் பண்ணியிருக்கேன். அதை கேட்டு கடுப்பான குரில் ஏதோ மந்திரத்தை வாய்க்குள்ளேயே முடங்கினபடி இங்கிருந்து தள்ளிப்போ அப்படின்னாரு. ஹாரி அந்த இடத்துல இருந்து விலகி நடக்க ஆரம்பிச்சப்போ அந்த மந்திரக்கல்ல அவன் கால்கள்ல உணர்ந்தான். இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்சபடியே ஹாரி ஒரு 5 அடி எடுத்து வச்சிருப்பான். நல்ல உரக்க சத்தமான ஒரு குரல் கேட்டது. அதே சமயம் குரிலோட உதடுகள்ல எந்த அசைவும் இல்ல. அவன் பொய் சொல்றான், பாட்டர் இங்க திரும்பி வா அப்படின்னு குரில் அதட்டலா கூப்பிட்டு உண்மையை சொல்லு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டப்போ மறுபடியும் அந்த உரத்த சத்தமான குரல் பேச தொடங்குச்சு. என்ன அவன் கிட்ட பேச விடு, நேருக்கு நேரா. மாஸ்டர் உங்களுக்கு அவ்வளோ வலிமை இல்லையே. பேசுறதுக்கு போதுமான வலிமை எனக்கு இருக்கு. ஹாரிக்கு ஏதோ அவன் நின்ன இடத்தோட சேர்த்து டெவில்ஸ் நேர் அவனை தரையா இருக்கிட்டதா தோணுச்சு. அவனால அவன் உடம்புல இருந்த ஒரு சதைய கூட அசைக்க முடியல. உறைஞ்சு போய் நின்னவனா குரில் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்து அவர் தலையில இருந்த டர்பனை கழற்றத பாத்துக்கிட்டு இருந்தான். இங்க என்னதான் நடக்குது? டர்பன் மொத்தமா அவிழ்ந்து கீழே விழுந்தது. அது இல்லாம பார்க்க குரிலோட தலை ரொம்ப வினோதமான வகையில சின்னதா இருந்தது. அப்புறம் அவர் மெல்லமா அவர் நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து திரும்பி நின்னாரு. சட்டுன்னு ஹாரி கத்தி அலறி இருப்பான். ஆனா அவனால அவன் தொண்டையில இருந்து ஒரு சின்ன சத்தத்தை கூட எழுப்ப முடியல. குரில் தலையோட பின்பக்கம் ஒரு முகம், ஹாரி இதுவரை பாத்திடாத வகையில கொடூரமான ஒரு முகம். சுண்ணாம்ப ஒத்த வெளுப்பா நல்ல பிரகாசமான சிகப்பு கண்களோட நாசி துவாரங்களுக்கு பதிலா 2 பிளவுகள் பாம்ப போல. ஹாரி பாட்டர் அப்படின்னு மெல்லமான குரல் சீறி பாஞ்சு வந்தது. ஹாரி பின்பக்கம் நகர்ந்து போக முயற்சி பண்ணினான். ஆனா அவனோட கால்கள் அசையவே இல்லை. என்ன பாரு, நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த முகம் பேச தொடங்குச்சு. வெறும் ஆவியும் நிழலுமா? ஒட்டுண்ணி போல வாழ எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சாதான் இப்படி ஒரு நிலைமைக்கே என்னால வர முடியும். ஆனா இதயத்திலையும் சிந்தனையிலையும் எனக்காக இடம் கொடுக்க எப்பவுமே ஆட்கள் இருக்காங்க. கடந்த சில வாரங்களா யூனிகார்னோட ரத்தம் தான் எனக்கு கொஞ்சம் வலிமையை கொடுத்தது. பாத்தியா, இந்த விசுவாசமான குரில் தான் எனக்காக அதை காட்டுல குடிச்சது. சாகாவரம் கிடைச்ச உடனேயே என்னால எனக்கான உடம்ப உருவாக்கிக்க முடியும். சரி, இப்போ ஏன் நீ உன் பாக்கெட்ல இருக்க கல்லை எனக்கு கொடுக்க கூடாது?
அப்ப அவனுக்கு தெரியும் அப்படின்ற உணர்வு சட்டுன்னு ஹாரியோட கால்களுக்கு பாஞ்சது. பின்பக்கமா தடுமாறி சாய போனான். முட்டாள்தனமா நடந்துக்காத அப்படின்னு அந்த முகம் உருமுச்சு. உன் உயிரை காப்பாத்திக்கிட்டு என் கூட சேர்ந்துடு, இல்லன்னா உன் அம்மா அப்பாவுக்கு நடந்த அதே கதிதான் உனக்கும். என்கிட்ட கருணைக்காக கெஞ்சி உயிரை விட்டாங்க, நீ போய் சொல்ற அப்படின்னு ஹாரி சத்தமா கத்திட்டான். குரில் பின்பக்கமா நடந்து வந்தாரு. அப்பதான் வால்டமோட்டால ஹாரிய பார்த்து பேச முடியும்னு. அந்த அரக்கத்தனமான முகத்துல இப்ப லேசான புன்னகை. என்ன ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் இல்ல அப்படின்னு அந்த குரல் கிசுகிசுத்தது. நான் எப்பவுமே தைரியத்தை மதிப்பேன். ஆமா, உன் அம்மா அப்பா ரொம்பவே தைரியமானவங்க தான். நான் உன் அப்பாவை தான் முதல்ல கொன்னேன். ரொம்ப வீரமா தைரியமா சண்டை போட்டாரு. ஆனா உன் அம்மா செத்துருக்கவே தேவையில்லை. அவ உன்னை பாதுகாக்க நினைச்சா. சரி, இப்போ அந்த கல்லை என்கிட்ட கொடு, இல்லைன்னா உன் அம்மா உனக்காக உயிர் விட்டது வீணா போயிடும். முடியவே முடியாது அப்படின்னு கத்துனபடியே ஹாரி நெருப்பு இருந்த கதவை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். ஆனா வால்டமோட் சத்தமா அலர்னபடியே புடியவன அப்படின்னு கத்துனதும் அடுத்த நிமிஷமே குரிலோட கைகள் ஹாரியோட மணிக்கட்டை பிடிச்சதை அவன் உணர்ந்தான். உடனேயே ஹாரியோட தழும்புல ரொம்ப கூரா ஏதோ குத்துற மாதிரியான வலி. அவனோட தலையே ஏதோ ரெண்டா பொளக்குற மாதிரி வலிச்சது. ஹாரி பயங்கரமா கத்திக்கிட்டே அலறி துடிச்சான். ஆனா ஆச்சரியமூட்டுற வகையில குரில் சட்டுன்னு அவனை பிடிச்சிருந்த கைப்பிடிய தளர்த்திட்டாரு. அவன் தலையில வலிச்ச வலி கொஞ்சம் குறைஞ்சது. அவன் குரில் இருக்காரா போயிட்டாரான்னு சுத்தி முத்தி பார்த்தான். அவர் தன்னோட விரல்களை பார்த்தபடி வலியில கதறி துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கண்ணு முன்னாடியே கைகள் கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தது. புடியவன புடியவன அப்படின்னு வால்டமோட் வேற கத்திக்கிட்டு இருந்தான். குரில் வேகமா ஓடி போய் ஹாரிய பிடிச்சு கீழே தள்ளி அவன் மேல ஏறி உட்காந்து 2 கையாலையும் ஹாரியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சான். ஹாரியோட தழும்புல வலி தாங்க முடியாம அவனோட கண்ணையே மறைச்சிடுச்சு. ஆனாலும் குரில் வலியிலையும் வேதனையும் ஓலமிட்டதை பார்க்க முடிஞ்சது. மாஸ்டர், என்னால அவனை பிடிக்க முடியல, என் கை அப்படின்னு குரில் வலியில கத்திக்கிட்டு இருந்தாலும் அவரோட முழங்கால வச்சு ஹாரிய தரையா அழுத்தி பிடிச்சுக்கிட்டு அவனோட கழுத்துல இருந்து எடுத்த உள்ளங்கைய மிரண்டு போய் உத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. நெருப்புல வெந்து எரிஞ்சு போன மாதிரி பளபளப்பா செகப்பா இருந்த அவரோட கைய ஹாரியால கூட பார்க்க முடிஞ்சது. முட்டாளே, அப்ப அவனை கொன்னு வேலைய முடி அப்படின்னு வால்டமோட் சீறினதை கேட்டு உயிரையே பறிக்கக்கூடிய கொடிய மந்திரத்தை ஹாரி மேல போடுறதுக்காக குரில் கைய உயர்த்தினதும் ஹாரிக்கு சட்டுன்னு ஏதோ தோணி வேகமா ஓடி போய் குரிலோட முகத்தை அவன் கையால பிடிச்சான். பயங்கர வலியில ஊன்னு கத்த ஆரம்பிச்ச குரில் ஹாரிய பிடிச்சு கீழே தள்ளி விட்டாரு. அவரோட முகம் ரொம்ப வேகமா கொப்பளிக்க ஆரம்பிச்சது. உடனேயே ஹாரி உணர்ந்தான், பயங்கர வலியை அனுபவிக்காம தன்னோட தோலை குரிலால தொட முடியாதுன்னு. உயிரை பறிக்கிற கொடிய மந்திரத்தை குரில் தான் மேல போடுறதை தடுக்கிறதுக்கு தனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அவரை வலியிலேயே வச்சிருக்கிறது தான். ஹாரி தாவி குதிச்சு குரிலோட தோள்பட்டையை எவ்வளவு இறுக்கமா முடியுமோ அவ்வளோ இறுக்கமா கட்டிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சான். குரில் அலறினபடியே ஹாரிய பிடிச்சு தள்ளிவிட முயற்சி பண்ணினாரு. அதே சமயம் ஹாரியோட தலைவலியும் படிப்படியா அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அவனால எதையுமே பார்க்க முடியல. ஆனா அவன் காதுல குரிலோட பயங்கர அலறல் சத்தமும் வால்டமோட்டோட கொல்லுன்ற சீரனும் கூடவே இன்னும் சில குரல்களும் ஒருவேளை அவனுக்குள்ளேயே கேட்டதோ என்னவோ, ஹாரி ஹாரி அப்படின்னு கத்துற மாதிரி. அவனோட பிடியில இருந்து குரிலோட தோள்பட்ட நழுவுனதை ஹாரி உணர்ந்தான். எல்லாமே முடிச்சிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஏதோ ஒரு வெறுமையில ரொம்ப கீழே கீழே கீழேன்னு விழுந்துகிட்டு இருந்தான்.